ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா டால் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 அரைச்சிட்டேன். இதை நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இந்த கிரேவிக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள். இது எல்லாமே வந்து நம்ம வெங்காயத்துக்குள்ளேயே போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். ராஜ்மா வந்து ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அது நம்ம தக்காளி பேஸ்ட்டு கூட இது போட்டாச்சு. ஒரு 10 முந்திரி வந்து அரைச்சிக்கலாம். ஆனால் ராஜ்மா குழம்பு கொதிக்க விட்டுட்டு முந்திரி அரைச்சது வந்து இந்த ஊற்றிக்கலாம். அதை கொதிக்கும் போது புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புனா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபைனலாக வந்து இந்த பட்டருக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கிரேவி டைப் எல்லாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ராஜ்மா குழம்பு.